ஹெட்விண்டு கொஞ்சம் போது எந்திரிக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அடித்து பிடிச்சி ஏறிட்டு இருப்பாங்க. எல்லோரும் இப்போ ஏஐ நோக்கி போய்ட்டுருக்கனால இன்ஸ்டா 360 ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரைடு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது 100 கிலோமீட்டர் ரைடு ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு ரேட்டில் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வச்சுருக்கிறோம். அடுத்த 2 தண்ணி பாட்டில். அதில் ஒரு இதில் வந்து ஹைட்ரேஷனுக்கு ஸோ ஓஆர்எஸ் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் போட்டு வச்சுருக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்ல அருமையான கிளைமேட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹைவேக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா செஞ்சுது. வெயில் ஹெட்விண்டெல்லாம் செய்யுது. இப்போதைக்கு ஒரு 37 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கிறோம். வெயிலில் சைக்கிள் ஓட்டுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு தேவைப்படும். ஸோ ரெகுலராக ஓஆர்எஸ் லெமனு இல்லைன்னா லெமன் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா டீஹைட் ஆயிடுவோம். எனக்கு தெரியாது, நாளைக்கு எந்திரிக்கும் போது எந்திரிக்க முடியாது, கை காலம் இழுத்துன்னு இருக்கும். ரெடியாக தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 80-90 முடிஞ்சால் 100. வெயில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டு போடாமல் கொஞ்சம் கன்சர்வ் பண்ணி ஓட்டுறதே பெட்டராக இருக்கும். நம்ம இப்போ 22 தான் போய்ட்டுருக்கோம். நம்மளால் 30லே ஓட்ட முடியும்னாலுமே 30 ஓட்டக்கூடாது. ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துரும். கிட்டத்தட்ட அந்த விளம்பரம் மாதிரி தான், ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருவாங்க. ரிட்டன் முடிச்சலாம் பார்த்தா பரவாயில்ல, 50 கிலோமீட்டர்லாம் ரிட்டன் பண்ணுவோம் போல். வீடு முன்னாடிக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. தான் போயிட்டுருக்கோம். நெருக்காக எலிவேஷன் இருக்குது, வெயில் இருக்குது, ஹெட்விண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரிட்டன் போகும்போது வெயில் கந்துடும், காற்று டெய்ல்விண்ட் ஆகிடும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆனால் ரோடு பழைய ரோடு. 50 கிலோமீட்டர் வந்துருச்சு. அதனால் நம்ம நடுவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிட்டன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரிட்டன் எடுக்கிற இடம் தான் ஆஃப் ரோடாக இருக்குது. ஓகே, ரிட்டன் எடுத்தாச்சு. அப்படியே வீட்டை நோக்கி போக வேண்டியதான். விண்டு கொஞ்சம் கிராஸ் விண்டாக இருக்குது. வெயில் தான் மூஞ்சி அடிக்குது. 50 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.25 பாட்டில் தண்ணி காலி ஆகிடுச்சு. இன்னும் 30 பாட்டில் இருக்குது. இதெல்லாம் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெட்ரோல் பங்கு இல்லை ஜூஸ் கல்ல எங்கேயாவது ரீஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஓ லாரி டயர் வெடிச்சு கிடக்குது. ஒரு பாம்பு வெடிச்ச மாதிரி சத்தம் வந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா லாரி டயர் வெடிச்சிருக்கு. டெம்பிள் சீட்டில் சின்னதாக தண்ணி வீட்டு போகிறதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 65 கிலோமீட்டர் வந்திருக்கும். இன்னொரு 35 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. சோலோ ரைடுனா இதுதான் கஷ்டமாக இருக்குது. ஓட்டுறதுக்கே வரமாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. குரூப் ரைடர்ஸ் நேரத்துக்கு ஆழ்த்தி அடித்து பிடிச்சி ஏறிட்டு இருப்பாங்க. ஒரு கார்பனேட் ட்ரிங்க் கொடுத்த உடனே வண்டி நல்லா இழுக்குது. நார்மல் ரோட் பைக் கூட நம்ம வண்டியோட டயர் சைஸு கொஞ்சம் பெருசு, ஆல்மோஸ்ட் 37 mm கிட்ட வருது. ஸோ எஃபர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு, எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். நம்ம கையை முன்னாடி வச்சு போகிறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ஆனால் நம்ம நல்லா குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஏரோ பொசிஷனில். ஸ்பீடும் நல்லா போகும். இதுக்கு பேர் பப்பி போஸ். ஒரு 25 கிலோமீட்டரில் வீடு வந்துடும். ஒரு 2 கிலோமீட்டர் போல் வரதும் போகிறதும் ஒரே இடத்துல மாற்றி விட்டா இருக்காங்க. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. ஆவரேஜ் பார்த்தா 25 தான் வந்திருக்கு. ஏன்னா 28-30 28-30 மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கோம். சில இடத்துலலாம் 80-90 போயிருக்குது.
ஸோ ஆவரேஜ் அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிடும். நைஸ் ரைட். இதுக்கப்புறம் மதுரை என்ட்ரன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 15 கிலோமீட்டர் தான். நம்ம பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு வீட்டுக்கு போய் வந்துடுவோம். ஒரு ஏஐ ஜென்ரேட்டிவ் ஃபீச்சர் வந்து இன்ஸ்டா 360 கோ ஆப்பில் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்மெண்ட் வீடியோ தான் அதில் வச்சு எடிட் பண்ணி சும்மா ஒரு 10 செகண்டுக்கு போட்டிருந்தேன். ஆனால் அதில் என்ன இதுனா லைக் 4 செகண்டுக்கு தான் எடிட் பண்ண முடியும். 4 செகண்டு நான் இழுத்து வச்சு ஒரு 10 செகண்டுக்கு போட்டிருப்பேன். ஆனால் நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ஏஐ ஜென்ரேட்டிவாக ஃபிக்ஸ் பண்ணி அது கொடுக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நல்லா தான். ஆனால் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கேமராவுக்கு 4 செகண்ட் தான் கொடுப்பேன்ட்டாங்க. 2 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக விட்டு 100 கிலோமீட்டர் பழனிக்கு பார்க்கிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பங்குன்றம், பழமுதிர் சோலை எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் பழனி தான் போவாங்க. மதுரையில் எவ்வளோ பைபாஸ் போடணும், இந்த மாதிரி டிராஃபிக்காக தான் இருக்கும் போல. ஓகே, 100.8 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில்.